வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோ, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, நீதி அப்புறம் நியாயம். இந்த நீதியின் அடிப்படையில் நியாயம் என்ன பண்ணும், செய்யப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூகுளில் போட்டு இதோட மீனிங் தேடினீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை தான் வரும். நீதினாலும் சரி நியாயம்னாலும் சரி, ஜஸ்டிஸ் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் தமிழின் அர்த்தத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய காரியங்களில் ஒரு மனிதன் நடக்கிறான், அவன் எப்படி நடக்கிறான், அவனுடைய அதுதான் நீதி அப்படின்னு சொல்ற. அவன் கரெக்டான வழியில நடக்கிறானா அப்படின்னு பார்க்கறது தான் நீதி அப்படின்னு சொல்ற. நியாயம் அப்படின்னா அது பொதுவாக இருக்கும், அந்த நீதி வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னா அதுதான் நியாயம் நீதி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு விஷயம் இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீதி நியாயம். நீதினா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிற காரியம். நியாயம் அப்படின்னா பொதுவா ஒரு கூட்ட ஜனத்தை வைத்து கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் தான் நியாயம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கான ஒரு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, சங்கீதம் 96வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 96 சங்கீதம் 13வது வசனம். அவர் வருகிறார், அவன் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும், அவர் பூலோகத்தை நீதியோடும், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். எப்படி சொல்லுகிறார், அவருடைய நியாய தீர்ப்பு. அவர் எதுக்காக வருகிறாராமாம், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவருடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளதா இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா அவருடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொரு தனி நபரையும் போய் சந்திக்கிறது. நீதினா ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை காட்டும், தனி நபர் எப்படி நடக்கிறான்றதை காட்டணும். அப்போ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் போய் சந்திக்கிறது தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பரலோகத்தை நியாயத்தினாலும் நீதியினாலும் ஸ்தாபித்திருக்கிறாராம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார், நீதியினாலும் நிரப்புகிறார். பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சீயோனுக்காக கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது சீயோன் அப்படின்னா என்ன அப்படின்னா பரலோகத்தை தான் காட்டுகிறது. நாம் எதற்காக நியாயம் தீர்க்கப்படுகிறோம் அப்படின்னா நாம் சீயோனாய் பரலோகத்திற்கு போகும்படியாய் தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், நியாயம் தீர்க்கிறார். ஒரு தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இந்த நியாயத்தையும் நீதியும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு கதை ஒன்று இருக்குது, சின்ன கதை. என்னன்னா ஒரு பையன் வந்து திருடனாக இருப்பான். அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பையன் திருடனாக இருப்பான், அப்பா வந்து வழக்கறிஞனாக இருப்பார். அவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா வழக்கறிஞராக இருக்க, அட்வொகேட்டாக இருக்கனால அவனுக்காக வழக்காடி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், அந்த தகப்பன் வழக்கறிஞர் போஸ்ட்ல இருந்து ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு மாறிடுவார், நியாயம் கொடுக்குறவராக மாறிடுவார். அப்படி நியாயம் கொடுக்குறவராக மாறி வரும்போது இவன் நினைப்பான், இவ்வளோ நாள் வழக்கறிஞராக ஒரு வாதாடி நமக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த தகப்பன் இப்போ ஜட்ஜாகவே ஆயிட்டாரு, நம்ம பண்ணால் என்ன தப்பிச்சுப்போன்னு நினச்சான். ஆனால் அங்கே போய் தகப்பன் சொன்னார், இது நியாயம் தீர்ப்பு செய்கிற இடம், இங்கே வந்து அநீதிக்கு இடம் இல்லை. அதாவது பொதுவான நியாயம் அங்கே இடத்துல காணப்படுது. நீதி வந்து அவன் அநீதியாக செயல்படுறான், அவன் தன்னுடைய வழியில் நடக்கிறான். அவன் நல்ல வழியில் நடந்துருந்தான் அந்த நியாயம் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கதான் இருக்கும். இதுதான் இந்த நியாயம் நீதி இவர்களுக்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிக்கலாமா? 119:75. கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும், உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன், உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். இந்த அதிகாரம், இந்த 119வது அதிகாரம் முழுவதையும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நியாயம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியாக இருக்கும். என்னைக்குமே அவர் மாற மாட்டார். நம்ம செய்கிற வழிகள், நம்ம போற பாதைகள்ல
கர்த்தர் வந்து கண்டிப்பா ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருப்பார். அது கரெக்டான நியாய தீர்ப்பா இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு 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 டாட் கூட கர்த்தர் அந்த நியாயத்தில் என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். அப்படிப்பட்ட ஜீவியத்தை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் எதற்காக இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்குறான்னு பார்த்தோம். சீயோனாய் நம்மை மாற்ற முடியாது, பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக முடியாது. கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்குறா. அந்த நியாய தீர்ப்பு ஒவ்வொரு நபரையும், தனிப்பட்ட நபரையும் போய் சந்திக்கும். ஏதோ கூட்டமாக நிற்க வச்சு நீ மொத்தமாக கேங்காக பாவம் செஞ்சீங்க போ அப்படின்னு இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீ எப்படி நடந்த, நீ எப்படி வாழ்ந்த, நீ எப்படி போகிற, உன்னோட பாதை எப்படி இருக்கு, நீ என்ன விதத்தில் செயல்படுகிற, உன் சிந்தனையில் என்ன இருக்கு, எல்லாத்தையும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் அவர் நிதானித்து அறிந்து நமக்கு நீதியான நியாய தீர்ப்பு செய்வார். அந்த அந்த நியாயத்தை பார்க்கும்போது எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்றத தாவீது சொல்லுகிறார். அவர் 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் செய்வாராம். இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அதனால இப்படி ஒரு நியாயத்தை கொடுக்கலாம், இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு வேறு விதமாக நியாயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு இல்லை. 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளுடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியனா இருக்கிறேன், கர்த்தர் என்னை கொண்டு போயிடுவார் பரலோகத்துக்கு அப்படின்னு இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாதபடி நியாயம் செய்வாராம். ஒவ்வொருத்தருடைய மனத்தையும் அறிந்த தேவன், அவர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஒவ்வொருத்துக்கும் அவர் பட்சபாதம் இல்லாதவராய் நியாயம் செய்வார். அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் செய்வார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி நடந்து கொள்ளுகிற, இந்த பூமியில சஞ்சரிக்கிற நாள் வரைக்கும் பயத்தோடு நடந்துக்கோ. கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் பக்கத்துல தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு நடந்துக்கொள். இந்த பூமியில எப்படி சஞ்சரிக்கிறோமோ அங்க சொல்றாரு, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிங்க. எதோடு சேராத, பாவத்தோடு சேராத. பாவத்தை பார்த்தா நீ ஒரு பரதேசியா நினைச்சுக்கோ. நீ தனியா நின்று பாவம் உன்கிட்ட வரும்போது நீ தனியா நின்று கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வச்சு நட. அப்படி நடந்தினா உனக்கு பட்சபாதம் இல்லாமல் நீதி செய்கிறவர் உன்னுடைய கிரியைகளின்படியா நமக்கு என்ன பண்ணுவாரு, நன்மையான நியாய தீர்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவார். இந்த நியாய தீர்ப்புல 2 விதம் இருக்கு. முதல் விதம் பார்க்கலாமா? 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். நியாய தீர்ப்புல கர்த்தர் 2 விதத்தை வைத்திருக்கிறார். முதல் விஷயம், பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இது கர்த்தர் செய்கிறதான ஒரு பொதுவான நியாய தீர்ப்பு. இது அந்த உபத்திரவ காலங்கள் மற்ற நாட்கள் முடிந்ததற்கு பின்பதாக உலகம் முழுவதையும் அழிக்கும்படியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். இது முதல் விதமான நியாய தீர்ப்பு. ஆனால் 2வது விதம், அந்த நியாய தீர்ப்புக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் கர்த்தர் நம்மை ரகசிய வருகையில் அவருடைய நீதி நிமித்தமாக நம்ம எடுத்துக்கொள்வார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த நியாய தீர்ப்புக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நாம் உண்மையாக கர்த்தருடைய வழியில் நடப்போம்னா, நாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டாகாது. ஆனால் அடுத்த ஒரு விதமான நியாய தீர்ப்பு இருக்கு, அதை பார்க்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 4:17. இதுதான் நம்முடைய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தொடங்குமா. முதல்ல பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரையும் சபையாய் இருக்கிற, சபையின் அங்கத்தினராக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற நாம் ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நியாயம் தீர்க்க போகிறார். அது ஒரு விதமான நியாய தீர்ப்பை கர்த்தர் நம் சபையின் மேல கர்த்தர் கட்டளையிடுவார். இதேதான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு என் வீட்டிலே தொடங்குங்கள், நான் பட்சபாதம் இல்லாதவரா நியாயம் செய்வேன். உலகத்துக்கு முன்ன நியாயம் செய்துட்டு என் பிள்ளைகளுக்கு பின்னாடி நியாயம் செய்கிறவர் அல்ல, பிள்ளைகளுக்கும் சரி உலகத்துக்கும் சரி சமமான நியாய தீர்ப்பை நான் செய்வேன். அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல என் வீட்ல இருந்து தொடங்கிட்டு வெளியில போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 9:6 வாசித்து பார்த்தோம்னா, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் துவக்கும்படியாய் சொல்லுகிறார். இந்த நாட்கள் நாம் வாழ்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கடைசி நாட்கள். பூமியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதான ரொம்ப சமீபமான நாட்கள். ஆனா அதற்கு முன்பதாக கர்த்தர் சபையை நியாயம் தீர்ப்பாரா, அதற்கு பின்பதாக தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். நம்ம சொல்றோம் பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மை முதல்ல கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார், அதற்கு பின்பதாக தான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இதை நம்ம மனசுல வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிரமமாக, இன்னும் கர்த்தருடைய நீதிக்கு ஏற்றபடி மாறும். இதுதான் ரோமர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, முன்பு யூதருக்கும் அப்புறம் தான் பின்பு கிரேக்கருக்கும்னு பவுல் சொல்லுகிறார். முதல்ல நம்மளை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ எப்படி இருக்கிற, சபையாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து தான் நமக்கு என்ன எப்படி ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 48, 49, 51வது வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் சமீபமா இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது பூமியை நியாயம் தீர்க்கும் நாள் அதுவே ரொம்ப சமீபமா இருக்குன்னு கர்த்தர் அங்க சொல்வாருன்னா, நம்முடைய சபைக்கான நியாய தீர்ப்பு எவ்வளோ ரொம்ப அதிகம், ரொம்ப சீக்கிரமா இருக்கும். இப்ப ஒரு விஷயம் நான் கேட்கணும். நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? நியாய தீர்ப்புன்னு சொல்லணும்னா ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன விஷயத்த சொன்னார். நியாய தீர்ப்பு நாம் பயப்படும்படியா வரல. நீதிமான் நியாயத்தை குறித்து சந்தோஷப்படுவானா, வசனம் இருக்கு. உங்களை சந்தோஷமாக்கும்படியா தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். உங்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதோ நம்மளை தண்டிக்க போறார் அப்படி இல்லை, உங்களை சந்தோஷப்படுத்தும்படியா கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நியாய தீர்ப்பு அக்கினியா இருக்கும், அக்கினியினால் நம்மை சோதிப்பாராம். அதை வாசிப்போம். 4வது அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள். சொல்றாரு பாருங்க, நம்மளை சோதிக்கிறது நம்மளை தண்டிக்கிறதுக்காக அல்ல, நம்மளை அள வைக்கிறதுக்காக அல்ல, நம்மளை சந்தோஷப்படுத்தும்படியாக. நானும் நீங்களும் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு, நாம் செவ்வையான பாதையில நடப்போம்னா நம்மளுடைய நியாய தீர்ப்பு சந்தோஷமா இருக்கும், நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக கர்த்தர் செய்வார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சோம்னா, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுமா, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுமாங்க அப்படி சொல்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். யாக்கோபு 5:3 உங்களை பொக்கிஷமாக மாற்றுவார்னு ஒரு வசனம் இருக்கு. அதை வாசிங்க திரும்பியும். யாக்கோபு 3:5 திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்ப்பீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய நம்மளை அவர் எப்படி சேர்ப்பாராம்? பொக்கிஷமாய் சேர்ப்பார். நம்மளை அவர் பொக்கிஷமாய் மாற்றணுன்றதுக்காக தான் இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் தருகிறார். எப்படி ஒரு
வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ இருக்கிற அந்த அழுக்குகளை நீக்கும்படியாய் ஒரு அக்கினியில போட்டு அதை சுத்த பொன்னாய் மாற்ற கத்தர் மனுஷர்கள் விரும்புகிறார்களோ அதை போல கத்தர் சொல்லுகிறார், இந்த தீர்ப்பின் மூலமாக கத்தர் நம்மளை சுத்த பொன்னாக பொக்கிஷமாக அவருக்கு சந்தோஷமாக நாம் அவருக்கு ஒரு பொக்கிஷமாக மாறும்படியாய் கத்தர் தான் இந்த நியாய தீர்ப்பை நமக்கு தருகிறார். சும்மா ஏதோ நம்மளை நியாயம் தீர்த்து அக்கினியில போடுறதுக்கு அல்ல, நம்மளை பொன்னாக மாற்றும்படியாக தான் இந்த சிச்சைகளை கத்தர் தருகிறார். எப்படி கத்தர் சொல்லுகிறார், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. நம்மளை எதற்கு இந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக கத்தர் நடத்துகிறார்னா, நாம் அவருக்கு பிரியமா நடக்கணும். அப்படி நடப்போம்னா நம்ம அவருக்கு பொக்கிஷமா மாறுவோம் அப்படின்றதுக்காக தான் கத்தர் இந்த நியாய தீர்ப்புகளை தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கத்தர் நியாயம் தீர்க்கிறாரே, அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார்னு பார்த்தோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நீதியானதா இருக்கும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட பொன்னாய் மாறுவோம், எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் மாறுவோம் என்பது தேவனுடைய நீதியின் அடிப்படையில் தான் உண்டாயிருக்கு. நாம் தேவ நீதியை எப்படி செய்கிறோம், தேவனுடைய நீதியை எப்படி நிறைவேற்றுகிறோம், அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய நியாய தீர்ப்பு காணப்படும். கர்த்தர் நம்ம மேலே வைக்க போகிற அந்த நியாய தீர்ப்பு காணப்படும். அது அப்படிதான் நம்ம பொன்னாக மாறுவோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நீதினா என்ன அப்படின்றது நாம் தெரிஞ்சதானே அந்த வழியில் நடக்க முடியும். தேவனுடைய நீதினா என்னன்னே தெரியாமல் நான் அதை செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா அதன் வழியே நம்ம போக முடியாது. நாம் தேவ நீதியை கை கொண்டால் தான் நியாயத்தில் நிற்க முடியும், அவருக்கு பொன்னாக பொக்கிஷமாக மாற முடியும். அப்படின்னா தேவ நீதினா என்ன? மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு 3 விதமான தேவ நீதி, அதை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்ன்றதை நம்ம பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இந்த இடத்துல எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் சொல்லுகிறார் அப்படின்னா, இயேசுவானவர் யோவான் ஸ்நானகனிடம் சொல்லுகிறார். அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேவ நீதியை நிறைவேற்றும்படியா இந்த ஸ்தானத்தை எடுக்க வருகிறேன், என்னை தடை பண்ணாத. அப்ப ஞானஸ்தானம் என்பது கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை தான் அது காட்டுகிறது. நாம் ஞானஸ்தானத்தை எப்படி எடுத்திருக்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? ஞானஸ்தானம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம்னா என்ன? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறது ஞானஸ்தானம். சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் அதான். பாவத்துக்கு மரித்து, அப்பனா ஒரு மறுபிறப்பை அந்த ஞானஸ்தானம் என்ன பண்ணுகிறது, காட்டுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோமா? நாம் கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நான் புதிய மனுஷனா இருக்கிறேனா? நான் பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் மரித்து இருக்கிறேனா? அப்படின்னா என்ன? இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி பாவம் வருது, ஏதோ ஒரு பாவம் என்னை சுழ்த்தி வந்து நிற்கும்போது அந்த பாவத்துக்கு நான் மரித்தவனா இருக்கிறேனா, இல்லைனா அந்த பாவத்தோடு ஒன்றி நடந்து போகிறவனா இருக்கிறேனா? மரிக்கிறதுனா என்ன? அதை நான் செய்ய மாட்டேன், அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது தான் மரிக்கிறதான அனுபவம். அப்படி நாம் ஜீவிக்கிறோமா? இந்த ஞானஸ்தான சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 2 விதமான ஞானஸ்தானங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 2 விதமான ஞானஸ்தானம் இருக்கு. ஒன்று தண்ணியில முழுகி எடுக்கிறதான ஒரு ஞானஸ்தானம், அதற்கு பின்பாக ஆவியில பெறுகிறதான ஒரு ஞானஸ்தானம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறதான ஒரு ஞானஸ்தானம். எத்தனையோ
எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு இன்னும் இடம் கொடுக்காம கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறாங்க. அப்படி இருந்தோம்னா நமக்கு தேவனுடைய நீதியை நிறைவேற்றவில்லை. தேவனுடைய நீதியை நிறைவேற்றலைன்னா நம்மளால பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் அப்படிதான் இருக்கு. யார் யாரெல்லாம் ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் அபிஷேகம் பெறலைன்னு சொல்றீங்களா, கொஞ்ச நாள் காத்துடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்க. எனக்கான ஆசீர்வாதம், எனக்கான தேவ நீதி என்ன பண்ணணும், வெளிப்படணும். நான் கர்த்தருடைய ஆவியினால அபிஷேகிக்க பண்ணப்பட வேண்டும். அப்படி செய்து ஆகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான்ட்ட அப்படி தானே சொல்றாரு, நான் கண்டிப்பா இதை செய்யணும்ப்பா, என்னை தடை பண்ணாத, அப்படி தானே கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அபிஷேகம் பெற்றுதான் ஆகணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. அப்படி இல்லைன்னா நம்மளால பரலோகத்துக்கு போக முடியாது. இது நம்ம பெறுவது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதை காட்டுகிறது. இந்த அபிஷேகத்தை ஏதோ ஒரு நாள் பெற்றுட்டு நான் பெற்றுட்டேன்னு சொல்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியில புதிதாக்கப்படணும். அதுதான் தேவ நீதி. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படணும். சரீரத்திலையும் சரி ஆவியிலையும் சரி கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நாம் என்னவாக்கப்படணும், மறுரூபமாக்கப்படணும். அப்பொழுதுதான் நாம் பொன்னாக மாற்றப்படுவோம். அப்பொழுது நாம் என்னவா மாற்றப்படுவோம், பொன்னாக, பொக்கிஷமாக, கர்த்தருக்கு சந்தோஷமாக என்ன பண்ணப்படுவோம், மாற்றப்படுவோம். அவருடைய நியாயம் வரும்போது நாம் பொன்னாக விளங்கும்படியா கர்த்தர் செய்வார். அடுத்த ஒரு தேவ நீதியை குறித்து நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 3:9 வாசிப்போம். விசுவாசமாகிய தேவ நீதி. முதல்ல பார்த்தது ஞானஸ்தானம் என்கிற தேவ நீதி. இரண்டாவது இப்ப நாம் பார்க்க போகிறது விசுவாசமாகிய தேவ நீதி. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும். பிலிப்பியர் 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. விசுவாசத்தின் மூலமாக நீதி உண்டாகுமாம். இங்க வசனம் அதான சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால் நமக்கு நீதி உண்டாகும். கர்த்தர் மேல நம்ம எப்படி விசுவாசம் வைத்திருக்கிறோம், அவருடைய கிறிஸ்துவின் மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இயேசுவை குறித்து எவ்வளவு நம்ம அதிகமா விசுவாசிக்கிறோம். அவர் நம்முடைய தேவன், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவருடைய விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா எதை பார்த்து பயந்து போனா போயிடும். இன்னைக்கு போய் ஒரு மலைக்கு முன்பதாக நின்றுட்டு இயேசுவின் நாமத்துல பெயர்ந்து போனா அவருடைய விசுவாசம் சோதனையின் மேல் சோதனையா ஆயிடும். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு? மலையை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து நான் சொல்றேன், நான் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கேன், நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது போகணும். நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சொல்லும் போது அது போகணும். நம்முடைய ஜீவியம் பாவத்துக்கு விரோதமாக வரும்போது, பாவமே உன்னை நான் கடிந்து கொள்ளுறேன் போ இயேசுவின் நாமத்திலன்னா அது என்ன பண்ணணும், போகணும். நம்மளோட பிசாசு போராடும் போது ஏவன் மேல உள்ள விசுவாசத்தினால சொல்றேன் நீ என்ன பண்ணு போ அப்படின்னா அது போகணும். அப்படிப்பட்ட விசுவாசமா அது நமக்குள்ள இருக்குதா? கர்த்தர் மேல உள்ளதான விசுவாசம் நம்ம இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 3:22 பார்த்தீங்கன்னா, இயேசுவின் மேல அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். நம்மளோட விசுவாசம் தேவநீதியா இருக்கும். அந்த தேவநீதியை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தினால நாம் பெற்றுக்கொள்வோம். இப்ப பிலிப்பியர் 3:12 வாசிங்களேன். எதை விசுவாசிங்க? கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 அதுதான். சரி, 10 வாசிங்க பார்க்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன். இந்த இடத்துல அந்த பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுத வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தர் மரித்தார்கள்லாம் அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்காக விதைக்கப்படுகிற ஒரு நாள் என்ன பண்ணுவார், எழுந்திருப்பார்.
அவங்க ஒரு விசுவாசம் அங்கே கிரியை செய்யுது. நமக்குள்ளாக நான் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர் என்கிறதான விசுவாசம் நமக்கு இருக்கா? நாம் செத்த சரீரமாய் மாறினாலும் கூட, உலர்ந்த எலும்புகளாய் மாறினாலும் கூட கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பார். இதுதான் நம்மளுடைய நீதியாக மாறும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு கர்த்தர் கேட்கிறார். ரோமர் 1:17 வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லு. நாம் மரித்தாலும் என்ன பண்ணப்படுவோம்? நம்மளுடைய விசுவாசம் நீதிமானாக்கி நம்மை பிழைக்க செய்யும். அதே வசனம் சொல்லு. இது 2வது விதமான தேவனுடைய நீதி. 3வது தேவ நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தம் என்கிறதான தேவநீதி. ஏசாயா 5:16 வாசிச்சீங்கன்னா, அது பரிசுத்தமாகிற தேவ நீதி அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். நியாய தீர்ப்பினால் உயர்ந்து நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். போதும், நீதி பரிசுத்தமாய் விளங்கும். அதாவது பரிசுத்தம் என்கிறதான தேவ நீதியை கர்த்தர் காட்டுகிறார். எபேசியர் 5:26-27 வாசிச்சீங்கன்னா, அந்த பரிசுத்தம் நம்மள பூரணப்படும்படியா நாம் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தை பூரணமாக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பரிசுத்தம் நமக்கு நீதியா இருக்கும். ஆனா அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியான ஒரு பயம் நமக்கு இருக்கணும். என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், என் பரிசுத்தத்தை நான் கரைபடக்கூடாது அப்படின்ற ஒரு அன்பு, அதாவது ஒரு விசுவாசம், ஒரு பயம் நமக்குள்ள காணப்படணும். நேற்று ஒரு ஜெபத்துக்காக கடந்து சென்றிருந்தேன். அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஒரு வெள்ளை துணியை தூரத்துல இருந்து லைட்ல பார்த்தோம்னா பெரிய கரையெல்லாம் என்ன பண்ணும் தெரியும். அவர் அப்படிதான் சொன்னார். ஆனா அதே வெள்ளை துணியை கிட்ட கொண்டு வந்து பார்த்தோம்னா சின்ன 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 டாட்லாம் என்னென்ன கரை இருக்கோ அதெல்லாம் தெரியும். பரிசுத்தத்துல சின்ன சின்ன கரைகள் கூட இருக்கக்கூடாது. கரை திரை அற்றவர்களாய் நாம் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது நமக்குள்ள தேவ நீதியை உண்டு. எதெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? நான் வேகமா சொல்றேன், எழுதிக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 4:5 நம்மளுடைய சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர் 1:4 அன்பில பரிசுத்தம் இருக்கணும். நாம் மற்றவர்களிடத்தில் காட்டுகிற அன்பு, நாம் கர்த்தரிடத்தில் காட்டுகிற அன்புல ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:15 நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்தம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யோபு 1:5 நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல பரிசுத்தம் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 1:17 ஊழியத்துல நாம் செய்கிற காரியங்கள்ல, நம்ம செய்கிற வேலைகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் அநேக இடங்கள்ல நம்முடைய பரிசுத்தம் விளங்கணுமா? அதுதான் தேவ நீதியாய் மாறும். இந்த 3 விதத்துல கர்த்தருடைய நீதி நமக்குள்ளாக செயல்படும். இந்த கர்த்தருடைய நீதியின் அடிப்படையில தான் நாம் என்ன பண்ணப்படுவோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் போது இந்த ஞானஸ்தானத்திற்கு, இந்த மறுபிறப்பு என்கிறதான தேவ நீதி, விசுவாசம் என்கிறதான தேவ நீதி, பரிசுத்தம் என்கிறதான தேவ நீதி நமக்குள்ள காணப்படுமானா நாம் எப்படி மாறுவோம்? நான் முன்பு சொன்னது போல பொக்கிஷமாய் மாறுவோம். அது நமக்கு உதவி செய்யும். ஆனா கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா இது நமக்கு கடினமான காரியம். அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தை பாதுகாக்கணுன்றது எப்படிப்பட்ட காரியம்? ரொம்ப கஷ்டமான காரியம். விசுவாசத்தை பாதுகாக்கணுன்றா ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்னா நம்ம மாம்சம் சொல்லும், கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போ ஜெபத்துக்கு, இப்போ போகாத, இந்த வேலையை முடிச்சிடு. ஒவ்வொரு நாளும் போராடும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 16:8-11 பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவாராம். நீங்கள் ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இந்த 3 காரியங்களும் நம்மளுடைய ஜீவியத்தில் நடக்கணும். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவநீதியாக மாற்றப்படணும், பொக்கிஷமாக மாற்றப்படணும்னா 3 நமக்குள்ளே நடக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் போகிறது நல்லது, நான் போனதுனால் தேற்றவாளர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். நீங்கள் என்னென்ன பாதையில் போகணும், நீங்கள் எப்படி போகணும், நீங்கள் எப்படி நீதியாக இருக்கணும், நீங்கள் எந்த விதத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு பாவம் வரும்போது கர்த்தர் சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார், இங்கே போவாது, இப்படி போ, இப்படி திரும்பு, இந்த பக்கம் பார்க்காத, இப்படி செய், இதை செய், இந்த நேரத்தில் ஜோம் பண்ணு, இந்த நேரத்தில் பைபிளை படி, இந்த நேரத்தில் இதை பண்ணு. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்தி செல்லுவார் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். ஏன் இந்த நியாயமும், ஏன் இந்த நீதியும்? கர்த்தர் நம்ம நியாயம் தீர்க்கிறார்ல, கர்த்தர் நம்ம நீதி செய்கிறார்.
நீதியினுடைய முடிவில் என்ன வெளிப்படும் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். ஏசாயா 51 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தோம்ல, என் நீதி சமீபமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் என் ரட்சிப்பு வெளிப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்புனா என்ன? யாருக்காவது தெரியுமா? ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. சால்வேஷன், இங்கிலீஷ்ல சால்வேஷன் தான். தமிழ்ல ரட்சிப்பு, இங்கிலீஷ்ல சால்வேஷன். சால்வேஷன்னா என்ன? மீட்கப்படுவது. அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்மளை அப்படியே கொண்டு போயிடுவார். நாம இப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? விசுவாசமே இல்லையாப்பா, எல்லாருமே ரட்சிக்கப்படலையா? அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அது சொல்லுங்க பார்க்கலாம். வரலையே, வரவே இல்லையே. கர்த்தாவே விசுவாசத்தை தாரும், வத்திக்க பண்ணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா ரட்சிப்பின் பூரணம் ஒண்ணு இருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா முற்றும் தேறினவர்களா ஆகல. அதான் ஏசாயா 51:6 பாத்தீங்கன்னா, என் ரட்சிப்பு ஒளிந்து போகாது, அது நித்திய ரட்சிப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுக்கு ரட்சிப்பு வருமா? நாம் இப்படி அந்த 3 காரியங்களிலும் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றி கொண்டே வரும்போது நாம் நீதிமானாக்கப்படுவோம். நீதிமானா ஆனோம்னா நமக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சங்கீதம் 37வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம் பார்ப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிங்கன்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த காரியங்கள் எல்லாம் தேவ நீதியில நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம்னா நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு அப்படின்னா மீட்கப்படுதல். மீட்கப்படுதல்னா எங்க இருந்து மீட்கப்படுதல்? பாவத்துல இருந்தா. உலகத்திலிருந்து முற்றுமாய் வேறு பிரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் மீட்கப்படுதல், ரட்சிக்கப்படுதல் அப்படின்னு அனுபவம். முடிவு பரியந்த முடிவு, நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கணும்? நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கணும் தானே? ஒரு காரியத்தை தொடங்கும் போது கஷ்டமா தொடங்கிட்டாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பார்க்கும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளுடைய பொக்கிஷம் எல்லாம் எங்க இருக்கான்? பரலோகத்துல இருக்கு. அப்ப நம்மளுடைய முடிவு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நீதியை நிறைவேற்றினா ரட்சிக்கப்படுவ, ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு வருவ, நீ பொக்கிஷமாய் மாறுவ. பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைப்பாங்க? பாதுகாப்பான இடத்துல வைப்பாங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க வச்சுனா என்ன பண்ணும்? பூச்சி துரும்ப என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். பரலோகத்துல சேர்த்து வை. நம்மளை கர்த்தர் பொக்கிஷமாய் பரலோகத்துல என்ன பண்ணுவாரு? சேர்ப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அது நிரந்தரமானது, என்னைக்கும் மாறாது. நம்ம இந்த நாள்ல பிரயாசப்படுகிறோமே, பாடுபடுகிறோமே, பரிசுத்தமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? விசுவாசமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம விசுவாசத்தை இப்படின்ற நிமிஷத்துல பிசாசு சோதிப்பான். கர்த்தர்கிட்ட போய் அவரோட விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கிறாராம். நீ மேல இருந்து குதி. அப்போ தூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க? உங்க கால்களை பிடிச்சிப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை பரீட்சை பாராத, சந்தேகப்படாத. விசுவாசத்தை இப்படின்ற நிமிஷத்துல பிசாசு என்ன பண்ணுவான்? சோதித்து பார்ப்பா. நம்ம அந்த விசுவாசத்தெல்லாம் போராடி போராடி நிற்கிறோம். எதுக்கு தெரியுமா? நம்மள ஒரு நாள் மகிமையா மாற்ற முடியாதான் கர்த்தர் நிற்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரட்சிப்பை குறித்ததான கவலை நமக்கு உண்டாகணும். எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணப்படணும்? ரட்சிக்கப்படணும். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சொல்லுறார், நம்மளுடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டாகணும். நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகத்துக்கு போகணும். எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? காலைல ஏஞ்ச உடனே இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க? வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் இந்த காரியத்தை சொன்னேன். ஒரு ஊழியக்கார்ட்ட அது ஃபாஸ்டிங் ப்ரேயர், 24 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் எழுதி கொடுத்துருந்தாங்க. நிறைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கிறாரோ. எனக்கு வீடு கட்டணும், கல்யாணம் நடக்கணும், அது இது எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே எழுதியிருக்காங்களாம். விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்போ கர்த்தர் சொன்னாரா, யாராவது ஒருத்தர் நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு கர்த்தர் பரிசுத்தமாக பாதுகாக்கணும்னு எழுதியிருக்காங்களா பாரு. இப்போ கர்த்தருடைய இருதயத்தில் உண்டான துக்கம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்
அப்படின்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை குறித்ததான கவலை அவருக்கு உண்டு. நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கா? கர்த்தர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு முந்தி சபையில தொடங்கும். நியாய தீர்ப்பு முந்தி சபையில, நியாய தீர்ப்பு முடியும் போது நீதி வழங்கிடுவார். அப்ப சபையில நியாய தீர்ப்பை தொடங்கிட்டாருன்னா ரகசிய வருகை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட போவார். இப்போ நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக கவலை உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகணுமே, எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் வேலை எப்படி நடந்திருக்கு, எந்த அளவில் நான் இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் போயிருக்கேன் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக, எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னில் பரிசுத்தம் இருக்குது, எந்த அளவில் என்னில் விசுவாசம் இருக்குது, எந்த அளவில் கர்த்தருடைய ஆவியானவர்களால் நான் புதிதாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமா? கர்த்தருக்குள்ளாக இன்னும் பலப்பட வேணுமே. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்னா, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மை மேற்கொள்ள எந்த வல்லமையால முடியாதான், மரணம் கூட நம்மை மேற்கொள்ளாதான். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரகசிய வருகையை கர்த்தர் முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லுகிறார். இந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா எதற்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு மரணத்திற்கும் அதிகாரம் கிடையாது. மரணம் தான் எல்லாத்தையும் காட்டிலும் வலியது. ஆனால் அதற்கு மேலான வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோமா? அந்த ரட்சிப்புக்காக நாம் கவலைப்படுறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகத்துக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறோமா? சங்கீதம் 43வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 43:5 சங்கீதம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன். நம்ம ஒருவேளை இந்த பாதையில நடந்து போகும்போது அநேக விஷயங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய விசுவாசத்திற்காக நிறைய காரியங்களை இழப்போம். பரிசுத்தத்துக்காக நம்மளுடைய சந்தோஷங்களை இழப்போம். இந்த விஷயம் செஞ்சா சந்தோஷமா இருக்கும், ஆனால் என்னோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது நமக்குள்ள கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும். நம்ம மனசு அலமோதும். இதை நீ பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையில் போகும்போது தாவீது சொல்லுகிறா, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரிடத்துலேருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் ரட்சிப்பு உங்களை மகிமைப்படுத்தும் சொல்கிறார். எதற்கு தெரியுமா இந்த நியாய தீர்ப்பு? எதற்கு தெரியுமா இவ்வளோ பாதைகளின் வழியாக உங்களை நடத்துகிறார்? அந்த நியாயத்தின் மூலமாய் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நடத்துகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இன்னொரு தடவை வாசிப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, நீங்கள் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்பு நம்மளை மகிமைப்படுத்தும். மகிமையை அடையும்படியா இந்த ரட்சிப்பினால் செய்வார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா மகிமையா இருக்கணும். அதுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் வைக்கிறார். நியாய தீர்ப்புனோடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை நாம் நடப்போம்னா நம் மகிமையா மாறும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல இதே தான் பவுல் சொல்லுகிறார், நாம் மகிமையாய் மாறுவோம் அப்படின்னு சொல்லுகிறார். கடைசியா ஒரே ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு 2 வசனங்கள் மட்டும். சங்கீதம் 3வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிச்சோம்னா இந்த ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கும் போது சில போராட்டங்கள் வருமா, சில பிரச்சனைகள். அந்த வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். சங்கீதம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஒருவேளை நம் ரட்சிப்புக்காய் காத்திருக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள், அநேகராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை முடிவில் எப்படி மாற்றுவாராம்? என் ஆத்துமா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை மகிமையாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நமக்கு வருகிற நியாய தீர்ப்புகள் நம்ம எப்படி மாற்றும்? மகிமையாய் மாற்றும். ஏசாயா
62வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துப்போம். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 62, 11, 12. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இந்த வசனத்தை பாருங்களேன். சீயோன் குமாரத்தியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரா, உன்னுடைய ரட்சிப்பு வருகிறது. நான் உன்னுடைய பிரயாசங்களுக்கு, உன்னுடைய பாடுகளுக்கு நீ அக்கினி ஊடாய் நடந்து போனியே, அதனுடைய பலனை உனக்கு தரும்படியா நான் அந்த பலனோடு உன்கிட்ட வரேன் அப்படின்னு பூமியின் கடையாந்திரம் வரையும் சொல்றாரா. அப்புறம் 12வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் கர்த்தரால் சொல்லுவார்கள். மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டதென்றும், கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். நாம் கர்த்தருக்காய் காத்திருந்து அவருடைய ரட்சிப்புக்காய் நாம் காத்திருப்போம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாள் என்ன பண்ணப்பட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பா, எங்களை உம்முடைய ரட்சிப்புக்கென எங்களை வைங்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய நீதியாய் வைங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நாம் பண்ணலாம். அப்பா, நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகத்துக்கு வந்து சேரணும். சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் வாழ்ந்தேன் அப்படின்னு அல்ல ஆண்டவரே. அப்பா, நான் நித்திய ரட்சிப்பை அடையணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு நாள் வருகிற அந்த அனுபவம் அல்ல ஆண்டவரே. நித்திய ரட்சிப்புக்குள்ளாய் நான் செல்ல வேண்டுமே, நித்திய ரட்சிப்புக்குள்ளாய் நான் செல்ல வேண்டுமே. அப்பா, எனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்குள்ளாக அந்த ஞானஸ்தானத்திற்கு எப்படி ஒப்பு கொடுத்திருக்கோம்? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? அது தேவ நீதியா இருக்குது. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்குள்ள எப்படி செயல்படுகிறது? நம்மளை நீதியாக்குகிற அந்த பரிசுத்தம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. முடிஞ்சா முழங்கால நின்று, அப்பா, இன்னைக்கு என்ன ஒரு விதமாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் என்கிற தேவ நீதியை பார்த்தோமே, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, சும்மா ஓடுகிறவனாய் அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவாராக. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியான